பெயிண்ட்ஸ் ஒரு அம்பாசடர் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். இது ஓல்டு வண்டி. இந்த வண்டி என்டையர் வண்டி வந்து ரிஸ்டோரேஷன் ஆயிருக்கு ஃப்ரம் இன்டீரியர் டு எக்ஸ்டீரியர் எல்லாமே. ஸோ இன்டீரியர் பார்த்தீங்கன்னா உள்ள சீட்ஸ், மேல ரூஃப், டேஷ்போர்டு பிளஸ் கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா பேஜ் அண்ட் ரெட் காம்பினேஷன்ல பண்ணியிருக்கோம். ஒரு தீம் பேஸாக தான் பண்ணியிருக்கோம். பெயிண்ட் பார்த்தீங்கன்னா பேர்ல் ஒயிட் பண்ணியிருக்கோம். என்டையர் வண்டி வந்து பேர்ல் ஒயிட் பெயிண்ட் பண்ணியிருக்கோம். பிளஸ் இந்த டோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லாக் வந்து பாருங்க அம்பாசிடர்ல அழகே தான். இந்த கிளிக் நாய்ஸ் வருது பாருங்க, இதுதான் அழகே. ஸோ சிங்கிள் நார்மல் புது வண்டியில எப்படி லாக் பண்றோமோ அதே மாதிரி லாக் ஆகும். ஸோ அது மாதிரி லாக்கிங் சிஸ்டம் எல்லாமே ரெடி பண்ணியிருக்கோம். பிளஸ் லைட்ஸ், நிறைய லைட்ஸ் மாத்திருக்கோம். டேஷ்போர்ட்ல லைட்ஸ், இன்டீரியர் லைட்ஸ் எல்லாம், ஆம்பியன் லைட்ஸ் எல்லாமே. அண்ணன் வந்து சிதம்பரத்துல இருந்து வந்திருக்காரு. அண்ணா நன்றி, மிக்க நன்றி. சிதம்பரத்துல எங்கண்ணா இருக்கீங்க? சிதம்பரத்துல கீழ் வீதியில இருக்கோம். நடராஜர் கோயில் பூஜை பண்ணிட்டு இருக்கோம். நடராஜர் கோயில் போனா நம்ம அண்ணனை கண்டிப்பா நீங்க பாக்கலாம். இது சிதம்பரம்ன்றாங்களே, சிதம்பரம் ரகசியம் என்னன்னு? அது சிதம்பரம் ரகசியம், சுவாமி வந்து அங்க அரூபமா இருக்காரு. ஓகே, அரூபத்தை எடுக்கலாமா, தங்க வில்லு மாலை சாத்தப்படும். மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுங்களேன். பஞ்சபூத கஷேத்திரத்துல சிதம்பரம் வந்து ஆகாஷ கஷேத்திரம். ஓகே, ஆகாசத்துக்கு எப்படி ரூபம் இல்லாம இருக்கோ அங்க சுவாமி அரூபமா இருக்காரு. ஓகே, அரூபத்துக்கு அடையாளமா தங்க வில்லு மாலை சாத்தப்பட்டிருக்கோம். ஓகே, அதுதான் சிதம்பரம் ரகசியங்கிறது. சுவாமி வந்து ஒரு பஞ்சபூத கஷேத்திரத்துல திருவண்ணாமலை அக்னி ரூபமா இருக்காரு, காஞ்சிபுரத்துல பூமி ரூபமா இருக்காரு, காளகஸ்தியில ஜலரூபமா இருக்காரு, காளகஸ்தியில திருவானைக்காவில ஜலரூபமா இருக்காரு, காளகஸ்தியில